இப்போ சமீபத்தில் கூட ஒரு 82 வயது மூத்தவர், அவருடைய டேட் ஆஃப் பர்த் வாங்கி தான் நான் போட முடியும். அவர் டேட் ஆஃப் பர்த் போடும்போதே எனக்கு பயங்கரமாக அப்படியே கூஸ் பம்ஸாக இருந்தது. இவ்வளோ பெரிய மனிதருக்கு நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்ட்டு. ஜாதகத்தை பார்த்தா அவருக்கும் ஜோதிடத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஜோதிடமே அவர் கற்று தேர்ந்த மனிதர் மாதிரி இருக்கிறார். சரி, ஓகே. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவர் கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். பதில் தெரியலன்னா பதில் தெரியலேன்றதை ஒத்துக்குவோம். அதில் ஒரு கூச்சமும் இல்லையே. அவர் நம்மளை சோதிக்கும்படியாக பேசினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் ஜோதிடக்கலையோடு தொடர்புடைய மனிதர்ன்ற ஜாதகத்தில் இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் நான் கற்ற கலையின் வாயிலாக என் குருமார்களின் ஆசீர்வாதத்தால் என் கண்ணுக்கு தெரியுது. அப்போது சரி, ஓகே சாமி, நீங்களே ஜோதிடம் கற்றவர் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு முதல் விஷயம் சொன்ன உடனே, ஆமாம், எல்லாரும் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறார். ஆனால் அவர் கேட்ட கேள்விகள், அவரோட ஜாதகத்தை வச்சு அவர் கேட்குற வினாக்கள் எல்லாமே ஒரு சராசரியான ஒரு கிளைண்ட் கேட்குற மாதிரி கேள்விகளாக இல்லை. அவர் ரொம்ப தீர்க்கமாக உள்ள போய் கேட்குறார். அவர் வச்சு அவருடைய நோக்கமே என்னென்னா, நான் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஃபாலோ பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கை இந்த கட்டத்துக்கு எதிர்மறையாக இருக்குது. இந்த கட்டத்தில் ஒன்று இருக்குது, ஆனால் எனக்கு நடக்கிறது வேறு ஒன்றையாக இருக்குது அப்படின்றது அவர் கேள்வியாக இருந்தது. நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம். நான் என்ன சொன்னேன், சாமி உங்களுக்கு தெரியாது இல்லை, இப்போ திருக்கணிதம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுதான் பொருந்தியும் போகுது. உங்கள் ஜாதகப்படி லக்னத்தை மாற்றி வைங்க அப்படின்னு லக்னத்தை மாற்றி வச்சு பலன் சொல்லும்போது வரிசையாக சொல்ல ஹீ காட் இம்ப்ரெஸ்ட். இது நடந்திருக்கணுமே, இது நடந்திருக்கு, உண்மை 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 தம்பிங்கிறார், சாருங்கிறார், ஐயாங்கிறார். அவர் வயதுக்கு என்ன ஐயாங்கிறாரு.